அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் இதுக்கு மேலே இந்த பொருளினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நாம் ஒரு ஆர்வத்தோடு காத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதுமே நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கான மாற்றங்கள், அதாவது இந்த பொருளை வைத்திருக்கக்கூடிய தாக்கத்தை பொறுத்து இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். அந்த வகையில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது இருக்கக்கூடிய பொருளால் இந்த மாதிரியான பலன் தான் நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது என்னால் சரி செய்ய முடியல, தீர்க்க முடியாத கடன் இருக்குது, அதே போல் எனக்கு இந்த மாதிரியான வியாதியெல்லாம் வந்ததில்லை, ஆனால் இப்போ நான் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னலாம் இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இப்போ நாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறாரு. மகர ராசி சனி பகவானுடைய வீடு. சனி பகவானின் வீட்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய சூரியன் சிலருடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, மிதுன ராசியில குரு, சிம்ம ராசியில கேது, விருச்சிக ராசியில சந்திரன், தனுசு ராசியில செவ்வாய், புதன் அப்படின்னு நவ கிரகங்களுடைய பயணம் இனிமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னும், இந்த கிரகங்களுடைய நிலையால என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் இப்போ முதலாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இனிமேல் கண்டிப்பாக இருக்க போகுது. குடும்பத்தில் கண்டிப்பாக குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மனநிலை இருக்கிறதால குடும்பத்திலையும் நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அது எல்லாம் இனிமே அதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் நீங்கள் ஒரு முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுமே இனிமேல் நல்லதே நடக்கும். இதோடு கணவன் மனைவிக்கிடையில் சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. சுவாமியை வழிபட்டுட்டு வெளியில் போகிறது பெரிய ஏற்றமும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நிறைய மனவேதனையை பார்க்கிறதா இருக்கும். இத்தகைய பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக கடகம் ராசி. கடக ராசிக்காரர்களுக்கு இனிமே இந்த பொருளால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம். இரவு நேரங்களில் காரமான உணவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு இப்போது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு உங்களுக்கு திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இதோடு உறவினர் பகை உருவாகாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. வீடு இடம் வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல் சுப விரயங்களை மேற்கொண்டா வீண் விரயங்களில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். சனியினுடைய பார்வை இருக்கிறதால ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது இருக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. இனிமே உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஆனாலும் அதை நீங்கள் சாதுரியமாக கையாளுவீங்க அப்படின்னு சொல்லலாம். காரியத்திலும் தாமதங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் நீங்கள் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வந்து அலைமோதலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வந்து மனசை வந்து உங்களுக்கு மாற்றலாம். அதே போல் வியாபாரத்தில் நண்பர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்காவது ஒரு கையெழுத்து போடுறீங்க அல்லது உங்கள் வாக்குறுதி நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்க, அந்த மாதிரின்னா ரொம்ப கவனமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதே போல் நண்பர்களை நம்பி பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறதே நல்லது. சில காரியங்களில் தாமதமாக வந்தாலும் நீங்கள் முடிவில் நல்ல விதமான முடிவையே எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. இந்த காலத்தில் சுப செலவுகள் செய்வதன் மூலமாக தேவையற்ற விரயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். பஞ்சாயத்துக்களில் இடையூறாக இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விலகிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. அதே போல் நீங்கள் வாழ்க்கை துணையை நான் ஒரு சரியான முடிவெடுத்து இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கை துணையோடு இணையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலமாக இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. அதுவும் நல்லபடியாக அமையும். பொதுவாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னிருந்து நடத்துவீங்க. முக்கியமான புள்ளிகளுடைய வரிசையில் உங்களுடைய பெயர் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் கூட இனிமேல் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை முடிவெடுத்து வைப்பாங்க, முடித்து கொடுப்பாங்க. அதே போல் உத்தியோகத்தில் பதவி மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வீட்பழியில் இருந்து விலகுவாங்க. உங்களுடைய விருப்பப்படியே பதவி வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இதுமே என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கும்போது குறிப்பாக இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடையெல்லாம் நீங்கும். கடன் சுமைக்குரிய எடுத்த முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வந்து திரும்புகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கவலையில் இருந்தீங்க அப்படின்னா இனிமே வந்து உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 3 இடங்களுக்கு உரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது குருவினுடைய 2, 4, 6 இதற்கு உரிய பலன்கள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம். தாயினுடைய உடல் நலம் ரொம்பவே சீராக இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அகல விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. அதேபடி உங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவோடு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற நாட்களில் உங்களுக்கு தாமதப்பட்ட காரியங்கள் கூட இனிமேல் தடையின்றி நடக்கும் அப்படின்னும், கரைத்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க அப்படின்னும், நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போது வந்து சேரும் அப்படின்னும், ஆரோக்கிய தொல்லை அகன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு வியாதி கடன் இதிலெல்லாம் உங்களுக்கு அதிருப்தி உங்களுக்கு எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்பட்டு வந்தவங்க கூட குணமடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போது மாறுபட்டு இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே உங்களுக்கான பலன்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதுதான் பலன் அப்படின்னு நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.